ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர் ஃபார் அகாடமி. இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸில் வரக்கூடிய ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் அண்ட் சர்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் வந்துட்டு வர்க்கமூலம், கனமூலம் அண்ட் முருடுகள்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்னு என்ன பார்த்தலாம். வர்க்கமூலம். அதாவது வர்க்கமூலத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வர்க்கம்னு என்னென்னா நமக்கு வந்துட்டு 2/2 அப்படின்னா 4 அந்த மாதிரிலாம் பண்ணணும்ல, பவரில் 2 வருதுல்ல, இதெல்லாம் வர்க்கம்னு சொல்லுவோம். இதுவே வந்துட்டு இப்போ இங்கே ரிவர்ஸில் போச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அப்படின்ற மாதிரி எழுதுவோம். அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு +or-2ன்னு கிடைக்கும். இதை தான் நம்ம வர்க்கமூலம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் தான் நம்ம வர்க்கமூலம்னு சொல்கிறோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, நமக்கு வந்துட்டு இப்போ 100க்குள்ளே உள்ள நம்பர்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு அடிக்கடி நம்ம ஃபெமிலியராக அதில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுவே 100க்கு மேலே பெரிய பெரிய நம்பர்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ரெண்டு மெத்தட் இருக்குது அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேக்டர் மெத்தட் வந்து ப்ரைம் ஃபேக்டர் மெத்தட் வந்து ஒன்று இருக்குது. செகண்ட் வந்துட்டு லாங் டிவிஷன். ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல தான் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 4, 3, 5, 6 இதோட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு என்னென்ன வருது? 2 × 2 × 3 × 3 11 × 11 இந்த மாதிரி வருது. இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் 2 தடவை வந்திருக்கா? இந்த மாதிரி 2 தடவை வந்துருச்சுன்னா அப்போ அது வந்துட்டு ஸ்கொயரில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 2 தடவை வராமல் இதில் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம சம்ஸ்லாம் பார்ப்போம். அது எந்த நம்பரால் டிவைட் பண்ணால், எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் அப்படின்ற மாதிரிலாம் சம் வரும். அப்போ வந்துட்டு தனியாக இருக்கிற அந்த ஒத்தையாக இருக்க நம்பர் இருக்குல்ல, அதோட இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா மல்டிபிள் பண்ணிட்டோன்னா அந்த கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு நமக்கு ஒரு முழு ஸ்கொயராக வந்து நமக்கு மாறிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு ஒவ்வொரு நம்பராக எடுத்துக்கணும். இப்போ 2 இருக்குது, அப்போ இதுக்கு மேலே ஒரு 2, 2 3 இருக்குது, இதுக்கு மேலே ஒரு 3, 2 11 இருக்குது, அதுக்கு மேலே ஒரு 11. சப்போஸ் இங்கே வந்துட்டு 2 வந்துட்டு ஒரு 6 தடவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 3 வந்துட்டு ஒரு 6 தடவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு அங்கே நீங்கள் 6 இருக்குது அப்படின்றப்ப அதை வந்துட்டு நீங்கள் 3 எடுத்துக்கணும். புரியுதா? 2ன்றது வந்துட்டு 3 தடவை நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே 2 இருக்கிறனால நம்ம ஒரு தடவை எடுத்துக்கிறோம். அதுவே 6 தடவை 2 இருக்குது அப்படின்னா இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2, இந்த 2க்கு ஒரு 2. ஸ்கொயர் ரூட்டுன்றனால நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் மெத்தட். புரியுதா உங்களுக்கு? 2 தடவை ஒரு நம்பர் வந்துருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு நம்பர் எடுத்துக்கணும் வர்க்கம் மூலம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது எடுத்துகிட்டு இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 66 கிடைக்குதா? இதுதான் இதோட ஸ்கொயர் ரூட். புரிஞ்சா உங்களுக்கு? இது வந்துட்டு ப்ரைம் ஃபேக்டர் மெத்தடில். இதுவே வந்துட்டு லாங் டிவிஷன், அதாவது நீள்வகுத்தல் முறையில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா தெளிவாக பாருங்கள். இதில் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் வந்துட்டு நம்ம டிவிஷன் பண்ணுவோம், லாங் டிவிஷன் பண்ணுவோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 போட்டோம்னா ஒவ்வொரு நம்பராக மல்டிபிள் பண்ணி கீழே எழுதுவோம்ல. ஆனால் இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அதுக்கு பதிலாக இதில் வந்து எப்பயுமே 2 நம்பராக வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. இதில் நம்ம லாங் டிவிஷன் நார்மலாக பண்ணும்போது இப்போ இங்கே நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம், இப்போ 42ன்னு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரிமைண்டர் 1 வருதுன்னு இங்கே நம்ம ஒரு நம்பர் தான் இறக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது, 2 நம்பராக தான் நம்ம கால்குலேஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 43 இருக்குது. 43 அதாவது நியர்பை 43க்கு வந்துட்டு என்ன வேல்யூ வந்து ஸ்கொயர் வேல்யூ வரும்? 36 வருமா? அப்போ 6 எடுத்துக்கலாம். சிக்ஸ் மேலே 6 போட்டுடலாம். 6 × 6 36. நமக்கு ரிமைண்டர் என்ன வருது? நமக்கு 4 7. இப்போ 7 5 6. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மேலே இருக்கிற நம்பர், இந்த நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிடணும். புரியுதா? இந்த மேலே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணி நம்ம இங்கே எழுதிடணும். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் நம்ம போடும்போது அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் போடணும். புரிஞ்சா? இதுதான் நம்ம ஸ்கொயர் ரூட்டில் கண்டுபிடிக்கிற அந்த லாங் டிவிஷன் மெத்தடில் வர டிஃப்ரென்ஸ். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த குவாஷனில் என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதிட்டு இந்த ஒரு இடத்துல போடுற சேம் நம்பர் தான் நம்ம இங்கேயும் போட போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம இங்கே அதே நமக்கு இங்கே 66ன்னு தெரிஞ்சிச்சு, அதனால் டேரெக்டாக நம்ம இங்கே 6 போடலாம். சப்போஸ் நமக்கு தெரியாதப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக வந்துட்டு அதோட ரேஞ்சை கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு 5 போட்டு பார்த்தீங்கன்னா 500 சம்திங் வருதா? நீங்கள் அதை மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். அது 5 வந்து உங்களுக்கு நியர்பை வேல்யூ கிடைக்கலனா
அதுக்கடுத்து 6 மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். இங்கே 6 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுது? 6 × 6 36 3 வந்துட்டு இருக்கா. 2 × 6 50 12 12 + 3 15. இன்னும் ஒன்று இருக்கா. 1 × 6 6 6 + 1 7 0. ஓகேவா? 66 வந்துருச்சா? இந்த மாதிரி தான் லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம பண்ணணும். நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் வந்துட்டு இங்கே சேம் நம்பராக தான் வந்துட்டு இங்கே என்ன நம்பர் எழுதுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கே போடணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு. அது 2 நம்பராக எடுத்து இங்கே வர ரிமைண்டருக்கு அப்புறம் மறுபடியும் 2 நம்பராக தான் எடுக்கணும். ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் எடுக்கக்கூடாது. 2 நம்பர் வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிற இந்த குவாஷனில் இருக்குல்ல, இந்த நம்பர் வந்துட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த யூனிட் டிஜிட்டில் போகிற நம்பரை தான் நீங்கள் இங்கே மேலேயும் போடணும். புரிஞ்சா? அதை நீங்கள் போட்டு மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதுதான் லாங் டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கொண்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட்டு கியூப் ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கியூப் ரூட்டில் பாருங்கள், கியூப் ரூட் வந்து ஃப்ரேம் ஃபேக்டர் மெத்தட் தான். அதே தான் நம்ம அங்கே எப்படி ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே இங்கே வந்துட்டு 33 75க்கு வந்துட்டு இங்கே ஃபேக்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்த்துடலாம். இதான் அதோட ஃபேக்டர்ஸ். 3 தடவை 5 3 தடவை இருக்கா. அப்போது நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் வரும்போது என்ன பார்த்தோம்? ஒரு நம்பர் 2 தடவை இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு நம்பர் எடுத்துக்கணும் அப்படின்னு. ஆனால் அதுவே அதாவது கியூப் ரூட் வரும்போது ஒரு நம்பர் 3 தடவை இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 5 3 தடவை இருக்கா, அதுக்கு பதிலாக ஒரு நம்பர். இப்போ 3 × 5 15. இதுதான் இதோட கியூப் ரூட். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 15 3 தடவை நம்ம மல்டி பண்ணும்போது நமக்கு 3375 கிடைக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? ஃப்ரேம் ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே அதை 3 செட்டாக பிரிச்சிடணும். 3 நம்பரை ஒரு செட்டாக பிரிச்சிடணும். 3 நம்பரை ஒரு செட்டாக பிரிச்சிடணும். ஓகே, அப்படி பிரிச்சிட்டிங்கன்னா அந்த செட்டாக பிரிச்சிங்கல்ல, நம்பரை ஒவ்வொரு தடவை எழுதுனீங்கன்னா அதை மல்டி பண்ணுறது தான் கியூப் ரூட்டுக்கான ஆன்சர் நமக்கு. ஓகேவா? ஓகே, தென் இதில் சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் பற்றி பார்த்துடலாம். First, a perfect square can never end with an odd number of zeros 2 3 7 and 8. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், அதாவது ஒரு முழுமையான வர்க்கம் இருக்குல்ல, லைக் வந்துட்டு 4 16 25 64 36 81 100 இந்த மாதிரி முழுமையான ஸ்கொயர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு என்ன வராதுன்னா ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் முடியாதான். அது அந்த ஜீரோஸ் இருக்குல்ல, ஒரு நம்பருக்கு அப்புறம் வர ஜீரோஸ் வந்துட்டு ஆட் நம்பரில் முடியாதான். இப்போ 100 இருக்குல்ல, 100 வந்துட்டு ஈவன் நம்பர், அதாவது ரெட்டைப்படையில் முடிஞ்சிருக்கா. இங்கே வந்துட்டு 1000 பாருங்க, ஒத்தைப்படையில் முடிஞ்சிருக்கு. ஆனால் இது வந்துட்டு ஸ்கொயர் கிடையாது, இது ஸ்கொயர் கிடையாது. அது மாதிரி வர நம்பர்ஸ் பாருங்கள், 1 4 6 6 5 இந்த மாதிரி நம்பர்ஸில் 2 3 7 8 இந்த 4 நம்பர்ஸில் வந்துட்டு அது முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த 4 நம்பர்ஸில் எந்த ஸ்கொயர் நம்பருமே, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருமே வந்துட்டு எண்ட் ஆகாது. அதை தான் வந்துட்டு உங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொல்ல வராங்க. செகண்ட் பாயிண்டில் the square root of an integer is not always an integer. that means, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, அதாவது ஒரு இண்டிஜர் முழுக்கள், அந்த முழுக்களோட ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் வந்துட்டு எப்பயுமே ஒரு முழுக்களாக இருக்காது. புரிஞ்சா? இப்போ 3ன்றது ஒரு முழு எண் தானே, அதாவது ஒரு முழுக்கள் தானே, இண்டிஜர் தானே. அப்போ இதோட ஸ்கொயர் ரூட் வந்துட்டு நமக்கு என்ன வரும்? 1.732 டாட்டா போகுமா? இது வந்துட்டு ஒரு இர்ரேஷனல் நம்பர். புரிஞ்சா உங்களுக்கு? அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஒரு ஸ்கொயர் ரூட்டோட நம்பர் வந்துட்டு, அதாவது ஒரு இண்டிஜரோட ஸ்கொயர் ரூட் வந்துட்டு எப்பயுமே இண்டிஜராக இருக்காது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் √3 √5 √11 √7. தென் வந்துட்டு ரூட் ஏபி, அதாவது a × b இருக்குல்ல, இது ரூட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம வந்துட்டு தனித்தனியாகவும் எழுதலாம். √a √bன்னு எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு √4 9 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு இதை எப்படி எழுதலாம்னா √4ன்னு √9 இந்த மாதிரி தனியாக பிரித்து எழுதலாம். இப்போ இதோட வேல்யூ என்ன வரும் உங்களுக்கு? √36ன்னு வருமா? 36 வந்துட்டு நம்ம ரூட் எடுத்தோன்னா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா 6. இப்போ இங்கே பாருங்கள் 2, இங்கே பாருங்கள் 3 வருதா? 2 × 3 6. புரியுதா? அப்போ உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ ஒரு ரூட்டில் இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம தனித்தனியாக பிரித்தும் எழுதிக்கலாம். அதே மாதிரி a/b, அதாவது ரூட்டில் வந்துட்டு
டிவிஷனில் ஒரு நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதையும் நம்ம வந்துட்டு பிரித்து எழுதலாம். அதையே எடுத்துக்கலாம். √4/9 அப்படின்னா √4 √9. இப்போ வந்துட்டு இங்கே மேலே ரூட் எடுத்திங்கன்னா √2/3. சாரி, அப்படியே காமனாக ரூட் எடுத்துட்டிங்கன்னா 2/3ன்னு வரும். இங்கேயே அதே தான் 2/3. புரிஞ்சா? அதை இப்போ அதாவது பையில் இருக்குது, டிவிஷனில் இருக்கிறனாலும் அதையும் நம்ம வந்து ரூட்டை வந்துட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எழுதலாம். ஆனால் இந்த 2 நம்பர் வந்துட்டு அடிஷன்லேயோ இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை பிரித்து எழுத முடியாது. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. a+b ரூட் ஆஃப் a+b இருக்குன்னா அதை நம்ம √a + √bன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து எழுதக்கூடாது. நாட் ஈக்குவல்ட். புரிஞ்சா? a - b இருந்துச்சுன்னா நம்ம பிரித்து எழுத முடியாது. நம்ம மல்டிபிள் அண்டு டிவிஷனில் மட்டும்தான் பிரித்து எழுத முடியும். தெளிவாக இதை தெரிஞ்சுக்கோங்க, மிஸ்டேக் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். சர்ட்ஸ் அப்படின்ட்டாங்கன்னா இப்போ கியூப் ரூட் பார்த்தோம்ல, கியூப் ரூட் அண்டு ஸ்கொயர் ரூட் பார்த்தோம்ல. இது வந்துட்டு நம்ம 2 இருந்தாலும் ஸ்கொயர் ரூட்டுன்றோம், 3 இருந்தாலும் கியூப் ரூட்டுன்றோம். 2, 3 அதுக்கப்புறம் 4, 5, 6 இந்த மாதிரி கியூப் ரூட் ஆஃப் எனிதிங் 4 ஆர் 5 ஆர் 6 அந்த மாதிரி எல்லாம் எண் இந்த மாதிரி இருந்து ஒரு வந்துட்டு ஒரு ரேஷ்னல் நம்பர் உள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரேஷனல் நம்பர் உள்ளே இருக்குன்னா நம்ம அது இது இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பரை வந்துட்டு நம்ம சர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். தமிழில் முருடுகள்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன பார்த்தலாம். அதாவது எல்லா இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் வந்துட்டு முருடுகள் கிடையாது. ஏன்னா இப்போ வந்துட்டு 2, 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதை 2ன்னு சிம்பிளாக எழுதிடுவாங்களா, அப்போ இது வந்து முருடுகள் கிடையாது. எந்தெந்த நம்பர்ஸ்லாம் முருடுகள்னால் 6, 7, கியூப் ரூட் ஆஃப் 4, அதாவது இங்கே கியூப் ரூட் இருக்குது, ரூட் விட்டு வெளியில் வராது இந்த நம்பர்ஸ்லாம். இதெல்லாம் வந்துட்டு நம்ம சர்ட்ஸ் முருடுகள்னு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப இது வந்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. முருடுகள் என்ன, சர்ட்ஸ்னால் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி இதை தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப உள்ள டெப்த்லாம் வேணாம். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ அந்த nth ரூட் ஆஃப் a இஸ் அன் இர்ரேஷனல். அதாவது இந்த நம்பர் வந்துட்டு ஒரு விகிதமுறை என்ன இருக்குன்னா, இதில் வந்துட்டு a வந்துட்டு ரேஷனல் நம்பர், n வந்துட்டு பாசிட்டிவ் இன்டிஜர். அதாவது a வந்துட்டு விகிதமுறு எண், n வந்துட்டு ஒரு அதாவது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு முழுக்கள். ஓகே, தென் nth ரூட் ஆஃப் a ஆர் a பவர் 1/n வந்துட்டு சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம இப்போ பார்த்தோம்ல, அதுதான் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு முருடுகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எது முருடுகளாக இருக்காது அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, ஏ வந்துட்டு இதில் இர்ரேஷனலாக இருக்குது அப்படின்னா nth ரூட் ஆஃப் a வந்துட்டு நாட் அ சர்ட். அதாவது இப்போ பை வந்துட்டு நமக்கு என்ன தெரியும், இர்ரேஷனல் நம்பர் தெரியும். இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு முருடு கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. புரிஞ்சா? அதுவே வந்துட்டு இஃப் ஏ இஸ் ரேஷனல் தென் அதான் ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா அது சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அதான் இந்த 2 பாயிண்ட்டு. வேறு இதில் ஒன்றும் அவ்வளோ இதாக தெரிஞ்சுக்க தேவையில்லை. நீங்கள் முருடுனா ஜஸ்ட் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டில் வரும்போது பேசிக்காக என்னென்ன லாஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஸ்கொயர் ரூட், அதாவது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இங்கே nth ரூட் ஆஃப் a ஹோல் பவர் n இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஏன்னு எழுதலாம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2 பவர் 2 இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்கோம் பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம்னா 4 பவர் 1/2ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டை 4 பவர் 1/2ன்னு எழுதலாமா? அப்போ நமக்கு இங்கே பவர் என்ன இருக்குது, 2. அப்போ இது டேரெக்டாக மல்டிபிள் பண்ணுவோமா? மல்டிபிள் பண்ணோம்னா 2/2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 அகெயின் 4. புரிஞ்சா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. இங்கே என்ன இதை எப்படி எழுதுவாங்கன்னா 1/nன்னு எழுதுவாங்க. பவரில் என்ன இருக்குது, இது வந்து இங்கே மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கேன்சல் ஆயிரும். அப்போது வெறும் ஏ தான் ஆன்சர். அதான் இங்கே நம்பர்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு லாவில் சொல்ல வராங்க. தென் செகண்ட் லா என்னென்னா, அதை நம்ம இந்த ரூட்டில் இருக்கிறது வந்துட்டு எப்படி பிரித்து எழுதுறோம் பார்த்தோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. மல்டிப்பிள் இருக்கும்போது நம்மளால் டேரெக்டாகவே பிரித்து எழுத முடியும். நம்ம வந்துட்டு வெறும் ரூட் பண்ணி போட்டிருந்தோம், இவங்க nth ரூட் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். தென் வந்துட்டு
ரூட்டுக்கு மேலே இன்னொரு ரூட் இருக்குது அப்படின்றப்ப அதை எப்படி நம்ம எழுதலாம், அதை மாற்றி வைத்து எழுதலான்றதை வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க இந்த லால. இதை நம்ம எப்படி எழுதலாம், a பவர் 1/n எழுதலாமா, m இருக்கா, அதையும் நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். அப்போ இதையும் நம்ம மல்டி பண்ணும்போது a பவர் m(n)ன்னு வரும். அப்போ இதை நம்ம மறுபடியும் ஆல்டர் பண்ணி இந்த ரூட்டை வந்துட்டு உள்ளேயும் இந்த ரூட் வந்து வெளியிலையும் எழுதலாம். புரிஞ்சா? இதுதான் வந்துட்டு இந்த தேர்ட் லாவில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் லா வந்துட்டு அகைன் டிவிஷன் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் ஃபிஃப்த் லா வந்துட்டு இங்கே என்ன இருக்குது, நம்ம இதை வந்து எந்த மாதிரி மாற்றி எழுதலாம், a பவர் 1/n எழுதலாமா, m உள்ள மல்டி பண்ணிங்கன்னா m/n இருக்குமா, அப்போ a பவர் m மாற்றிட்டு வெளியில் இதை நம்ம எழுதிக்கலாம். அதான் எந்த மாதிரி வேணால் நம்ம மாற்றி எழுதலாம். இது வந்துட்டு நம்ம கால்குலேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இதையும் என்ன பேசிக் என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ the value of root of 0.000441 is equal to அப்படிங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வரதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபைடாக இதை எழுதுங்க. எப்படி எழுதலாம்னா, ரூட் ஆஃப் வெறும் ஃபஸ்ட்டு என்ன அந்த 3 நம்பர்ஸ் இருக்குல்ல அதை எழுதிடுறேன். எத்தனை ஜீரோ இருக்குது, 3 ஜீரோ. அப்போ 1000 டிவைட் பண்ணணுமா. அடுத்து இங்கேயும் பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் இன்னும் 3 நம்பர் இருக்கா, அப்போது அகைன் 1000 டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க. 441 ஸ்கொயர் ரூட் என்ன நமக்கு, ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1லேருந்து 30 வரைக்கும், 1 to 30 இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு 1லேருந்து 10 வரைக்கும் ஈஸியாக தெரியும், ஏன்னா முன்னாடி இருந்து போட்டிருப்போம். நம்ம 11லேருந்து 30 வரைக்கும், அட்லீஸ்ட் 30 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லா சம்ஸுக்கும் எல்லா இடத்துலையுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 வரைக்கும் கம்பல்சரியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச 50 வரைக்கும் கூட மனப்பாடம் பண்ணுங்கள். முடியலை சார் அப்படின்னா 30 கூட ஓகே தான். 30 வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு சம்ஸ் வந்துட்டு வேகமாக சால்வ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கியூப் வரும்போது வந்துட்டு நீங்கள் 20 வரைக்கும் கூட நீங்கள் கியூபை படிச்சுக்கலாம். முடியாத பட்சத்துக்கு ஃபஸ்ட்டு 10 வரைக்கும் படிங்க. 10 வரைக்கும் உள்ள கியூப் நம்பர்ஸ், அதாவது 2 கியூப் 8, 3 கியூப் 27, இந்த மாதிரி 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. முடிஞ்சா 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு 441 இது இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்லேயே வந்துட்டு 21 கொடுத்துருக்காங்களா. ஆக்சுவலாக 21 தான் வரும். நம்ம இந்த மாதிரி சில நேரங்களில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் இருந்து நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ், அதாவது நீங்கள் சால்வ் பண்ணவே தேவையில்லை, தெரியலன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் டேரெக்டாக எடுத்துக்கலாம். 21 × 21 ஓகேவா. இது வந்துட்டு 1000 இருக்கா. அப்போ வந்துட்டு இங்கே 2 ஜீரோவாக நம்ம பிரிச்சிடலாம். 100க்கு 2 ஜீரோ. அகைன் இதில் 1 ஜீரோ, இதில் 1 ஜீரோ தனியாக இருக்குமா. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதியிருக்கோமா. இப்போ இதுலேருந்து எத்தனை எடுக்கலாம், ஒரு 21 எடுத்துடலாமா. அதுலேருந்து ஒரு 100 வந்துட்டு 10 × 10 100 அப்போ வந்துட்டு 10. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நீங்கள் 21 1000 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 0.021 ஆப்ஷன் டி. புரிஞ்சா? ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம 21 டேரெக்டாக இங்கே எடுத்துக்கிட்டோமா. 441 என்னன்னு நமக்கு தெரியலைனாலுமே நம்ம ஆப்ஷனில் இருக்க நம்பர் எல்லாமே சேம் நம்பர்ஸாக இருக்குது. அப்போ 21 × 21 கண்டிப்பாக வரப்போன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம். 1008 divided by which single digit number gives a perfect square. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, 1008 எந்த ஒற்றை இலக்க எண்ணால் வகுத்தால் ஒரு முழு வர்க்கம் கிடைக்கும்ன்றாங்க. அதாவது நம்ம ஒரு இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பரை வந்துட்டு நம்ம ஒரு நம்பரில் வகுக்கணும். வகுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு மீதி இருக்கிற நம்பர் வந்துட்டு நமக்கு ஒரு வர்க்கமாக கிடைக்கும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ வந்து எடுத்து ஒவ்வொரு நம்பராக வகுத்து பார்க்கலாமா அப்படின்னா கேட்டால் தேவை, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன ஆல்ரெடி வந்துட்டு ஃபேக்டர் மெத்தடில் பார்த்தோம்ல, ஃபேக்டர் மெத்தட் இந்த மாதிரி கேட்குற, அதாவது ஒரு நம்பர் வந்துட்டு எந்த நம்பரால் வகுத்தா இது முழு வர்க்கமாக மாறும், எந்த நம்பரால் பெருக்குனா இது முழு வர்க்கமாக மாறும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேக்டரைசேஷன் பண்ணிடுங்க. 1008 ஃபஸ்ட்டு 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். 5
0 4 again 2 2 5 2 again 2 1 2 6 again 2 6 3 7 9 3 3. இப்போ ரெண்டு நம்பராக இருக்குல்ல, 2 பவர் 4 3 பவர் 2 இங்கே வந்து பாருங்கள் 7 மட்டும் தனியாக இருக்கா. அப்போது மீதி எல்லா நம்பர்ஸும் பாருங்கள் கண்டிப்பாக ஸ்கொயராக வந்துடும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இங்கே பாருங்கள் பவரில் 4 இருக்குது, ரெட்டைப்படியாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்துட்டு ஸ்கொயராக தான் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் ரெட்டைப்படியாக இருக்கா, அப்போ வந்துட்டு இந்த நம்பரும் வந்துட்டு ஸ்கொயராக தான் இருக்க போகுது. ஆனால் நமக்கு இங்கே 7 வந்துட்டு ரெட்டைப்படியாக இல்லை. ஒரு நம்பரோட பவரில் ரெட்டைப்படியாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர் ஃபுல் நம்பர் வந்துட்டு ஸ்கொயராக இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? அப்போ 7 பவர் வந்து நமக்கு ஸ்கொயர் இல்லைன்றப்ப இந்த 7 வந்து தனியாக இருக்குது. அப்போ 7ஆல் நம்ம இந்த நம்பரை டிவைட் பண்ணிட்டோம்னா மீதி வரக்கூடிய ரிமைண்டர் அந்த நம்பர் இருக்குல்ல, அது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்கொயராக தான் இருக்கும். புரிஞ்சா? அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து தனியாக இருக்க நம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பர் தான் வந்துட்டு நம்ம வகுக்கணும்னா, இப்போ வந்துட்டு வகுக்கன்னு கேட்குறாங்கன்னா இந்த 7ஆல் டிவைட் பண்ணணும். இதுவே வந்துட்டு சப்போஸ் பெருக்கன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 7ஓட பவரில் 1 இருக்கா, இப்போ இதை வந்துட்டு நம்ம ரெட்டைப்படியாக மாற்றணும், என்ன பண்ணணும், அகெயின் 7ஆல் மல்டிபிள் பண்ணணும். புரிஞ்சா? அப்போ வந்துட்டு வகுக்கணும் இல்லை பெருக்கணுன்ற மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இது வந்துட்டு ஸ்கொயருக்கு. சப்போஸ் இதுவே கியூப் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இங்கே 2 பவர் 6ன்னு இருக்குது, இங்கே 3 பவர் 3ன்னு வந்துருச்சு, இங்கே 7 பவர் 1ன்னு இருக்குன்னா இதுவே கியூப் கேட்குறாங்கன்னா நம்ம 7 வந்துட்டு 3 மாற்றணும். அப்போது 49ஆல் மல்டிபிள் பண்ணணும், 7 பவர் 2. புரிஞ்சா? கியூபு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கியூபாக பிடிச்சிக்கணும். ஸ்கொயர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு 2 பவர் 2 அதாவது 2ஓட அடுக்கில் ரெட்டைப்படியாக இருக்கிற மாதிரி, அதாவது 3 அடுக்கில் ரெட்டைப்படியாக இருக்கிற மாதிரி, இந்த ஒரு நம்பரோட அடுக்கில் ரெட்டைப்படியாக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா ஸ்கொயராக மாறிடும். புரிஞ்சா? நமக்கு இங்கே என்ன பண்ணி கேட்டிருக்காங்க, டிவைட் பண்ண கேட்டிருக்காங்க. அப்போ 7 தனியாக இருக்கனால நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிடணும். டிவைட் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற நம்பர் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். பர்ஃபெக்ட் அதாவது ஒரு முழு வர்க்கமாக மாறிடும் நமக்கு. புரிஞ்சா? புரியலன்னா கமெண்டில் போடுங்க, அதை வந்து நம்ம தெரியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு find the least number by which 69,984 be multiplied to make it a perfect square கேட்டிருக்காங்க. அதான் இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி சமையல் என்ன பார்த்தோம், டிவைட் பண்ணுற நம்பர் கேட்டாங்க. எந்த நம்பரால் நம்ம வகுத்தோம்னா நமக்கு அந்த நம்பர் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் கேட்டிருந்தாங்களா. இங்கேருந்து இந்த நம்பரால் நம்ம பெருக்கணும்னா அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும் கேட்டிருக்காங்க. அப்படி இங்கேயே வந்து ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய நம்பர், கொஞ்சம் பெருசாக தான் போகும். அது வந்துட்டு இப்படி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். 2 3 3 2 8 again 3 7 7 7 9 7 9 again 3 2 5 9 3 again 3 8 6 இங்கே மிஸ்டேக்காக இருக்குது, வெயிட் 2 1 5க்கு 2 9 இங்கே வந்துட்டு நம்ம 2 போயிடலாம். 1 1 6 6 4 again 2 5 8 3 2 again 2 2 1 9 1 6 again 2 1 4 5 8 again 2 7 2 9. ஓகே, இங்கே வந்து 3 எடுத்துடலாம்.
2 4 3 2 4 3 எந்த 3 81 3 27 3 9 3 3. ஓகே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் கால்குலேஷன் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக போகும். உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். எத்தனை 2 இருக்குன்னு எடுத்து எழுதிடலாம். 1 2 3 4 5 2 power 5 3 எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 3 power 7. ஓகேவா, நான் இதை எழுதிட்டு அதனால் வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் erase பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு அடுக்கு வந்துட்டு நமக்கு ரெட்டைப்படையாக இருக்கணும். அப்போ ரெட்டைப்படையாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? எந்த எண்ணால் பெருக்கணும்னு கேட்டிருக்காங்களா? அப்போ வந்துட்டு இங்கே இது ரெட்டைப்படையாக மாற்றணும்னா ஒரு 2ஆல் பெருக்கணுமா? இது பாருங்கள் 3 power 7 இருக்கா? அப்போ இதையும் ரெட்டைப்படையாக மாற்றணும்னா ஒரு 3ஆல் பெருக்கணும். அப்போது இந்த நம்பரை வந்துட்டு நம்ம 2 × 3 மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு இது ஒரு ஃபெஃபெக்ஸ் ஸ்கொயராக, அதாவது ஒரு முழு வர்க்கமாக மாறிடுமா? 2 × 3 6 இப்போ 6 தான் ஆன்சர். புரிஞ்சா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். The least integer which should be added to 1000 so as to make it a perfect square. அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா 1000 வந்துட்டு ஒரு முழுமையான வர்க்கமாக்க அதோட கூட்ட வேண்டிய குறைந்தபட்ச எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே பெருக்கிறதுக்கு வகுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? காரணிகள் கண்டுபிடிச்சோமா? ஆனால் அதுவே கூட்டவோ ஒரு நம்பர் கழிக்கிறதுக்கோ கேட்டாங்கன்னா நீங்கள் காரணிகள் மெத்தடில் போகக்கூடாது, லாங் டிவிஷன் அதாவது நீள் வகுத்தல் முறையில் போகணும். ஓகே, இப்போ 1000 வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த ஸ்கொயர் மெத்தடில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஃபஸ்ட்டு என்ன 2 நம்பராக எடுக்கணுமா? இப்போது 3 9 again 1 0 மேலே வந்து 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 இப்போ இங்கே என்ன நம்பரை போட்டால் அது இப்போ இங்கே நம்ம போகிற நம்பர் வந்து இந்த நம்பரோட கம்மியாக இருக்கணுமா? இப்போ 1 போடுறேன். 1 போட்டால் என்ன ஆகும்? எனக்கு 61 வரும். இப்போ அதே 1க்கு பதில் 2 போட்டேன்னா என்ன ஆகும்? 2 × 62 124 நமக்கு இப்போ தெளிவாக பாருங்கள். ஒரு நம்பரை வந்துட்டு மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா, கூட்ட சொல்லியிருக்காங்களா? அதாவது ஒரு நம்பர் வந்து கூட்ட சொல்லியிருக்காங்களா, ஒரு நம்பர் கழிக்க சொல்லியிருக்காங்களா? நமக்கு வந்துட்டு ஆட் அதாவது கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்ட சொல்கிறாங்கன்னா நமக்கு இங்கே வரக்கூடிய ரிமைண்டர் இருக்குல்ல 24, இந்த 24 டேரெக்டாக நம்ம இந்த நம்பரோட கூட்டணும். அதுவே ஒரு நம்பர் கழிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இங்கே நான் எழுதியிருக்க நம்பர் வந்து 100ஓட அதிகமான நம்பர் தானே. அதிகமான நம்பராக இருக்கிறனால தான் நம்ம இங்கே வரக்கூடிய ரிமைண்டர் வந்துட்டு இதோட கூட்டுறோம். அதுவே வந்துட்டு இதோட கழிக்க சொல்லியிருக்காங்க, கழிச்சா மாறும்னு சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்துட்டு இங்கே 100ஓட கம்மியான நம்பராக எழுதணும். அது இங்கே 1 எழுதுனா 61, அப்போ 39 மைனஸ் பண்ணேனாலும் இது வர்க்கமாக மாறும். அதுவே வந்துட்டு இங்கே 2 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 124. அப்போ 24ஆல் நான் வந்துட்டு இதை ப்ளஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இது வர்க்கமாக மாறும். இங்கே என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம இங்கே மாற்ற போகிறோம். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கூட்ட சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நான் 100ஓட கம்மியான நம்பர் வருதுன்னு தானே மல்டிப்ளை பண்ணுவேன். ஆனால் இதுக்கு அடுத்த நம்பரை நான் இங்கே போட்டு நான் அதை வந்துட்டு 100ஓட அதிகமான இருக்க நம்பராக நான் எழுதிட்டு இதில் இது ரெண்டையும் மைனஸ் பண்ண வரக்கூடிய ரிமைண்டர் இருக்குல்ல, அதால் இந்த நம்பரை கூட்டினேன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். இது கூட்டுறதுக்கு. புரிஞ்சா? கழிக்கிறதுக்கு இது நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த 100 நம்பருக்கு வந்துட்டு கம்மியான நம்பர் போட்டோம்ல, இது ரெண்டையும் மைனஸ் பண்ண வரக்கூடிய நம்பரை வச்சு நான் அதை கழிச்சிட்டேன்னா அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறிடும். இந்த கூட்டுறது கழிக்கிறது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, the smallest number by which 2,43,000 be divided so that the quotient is a perfect cube. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 2,43,000 இருக்குல்ல, எந்த நம்பரால் நான் இதை டிவைட் பண்ணேன்னா அது வரக்கூடிய ஈவு வந்துட்டு ஒரு கணமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இது ஒன்றும் இல்லை. இந்த கொஸ்டின் வந்துட்டு நமக்கு என்ன சார் ஈவு கணமாக மாற்றுறது எப்படி சார் அப்படின்னா, இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டினுக்குமே நீங்கள் சிம்பிளாக ஃபேக்டரை கண்டுபிடிங்க. நான் 1000 எடுக்கல, ஏன்னா 1000க்குன்னா 10 பவர் கியூப் தான் 1000 எழுதுவாங்க. நான் அது டேரெக்டாக வச்சுக்கலாம். 243 மட்டும் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். 3 3னா 81 3
27 3 9 3 3. அப்போ 3 பவர் 5 10 பவர் 3. ஆக்சுவலாக இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கணம் கேட்டிருக்காங்க. அந்த ஈவு வந்து கனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவு கனமாக இருக்காங்கன்னா இப்போ நான் இதில் வந்துட்டு 10 பவர் 3ன்றது ஒரு கனமாக தான் இருக்குது. அப்போ ஓகே, அது பிரச்சனை இல்லை. இங்கே 3 பவர் 5ன்னு இருக்குல்ல, அப்போ இது கனமாக இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு மல்டிப்ளை பண்ண அதாவது இங்கே வந்துட்டு டிவைட் பண்ணுறதை கேட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணதுன்னா நான் ஒரு 3 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இது கனமாக மாறிடுமா? ஏன்னா 3 பவர் 6ன்றது கனம் தானே உங்களுக்கு. 3 பவர் 3 3 பவர் 3 பிரிக்கலாம்ல. கனமாக இருக்கிறேன்னா என்ன சொல்லியிருந்தேன், பவரில் 3 இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்துட்டு பவரில் 5 இருக்குது. இங்கே அது மாதிரி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, வகுக்கிறது கேட்டிருக்காங்க. அப்போ பவரில் 5ன்றது வந்துட்டு நமக்கு 3ஆக மாறணும் அப்படின்னா 3 பவர் 3 3 பவர் 2ன்னு பிரிச்சிடலாமா? அப்போ 3 பவர் 2ஆல் நம்ம வந்துட்டு இந்த கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு கனமாக கிடைக்குமா? உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபேக்டரை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பரால் டிவைட் பண்ணால் மீதி இருக்கிற இந்த நம்பர் வந்துட்டு ஈவாக வரும் நமக்கு. ஆக்சுவலாக இந்த நம்பர் வந்துட்டு இந்த நம்பரோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன். ஓகேவா? நான் இங்கே 9ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த மீதி இருக்க நம்பர் தானே எனக்கு ஈவில் வரப்போகுது. அப்போ வந்துட்டு அது ஈவு வந்துட்டு எனக்கு முழு கனமாக இருக்குமா? புரியுதா? 3 பவர் 2 9. உங்களுக்கு வேணால் இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இங்கே வந்து நமக்கு என்ன 3 பவர் 2 9. 2 4 3 0 0 9ஆல் நான் இதை டிவைட் பண்ணுறேன். 2 18 5 6 3 7 அவ்வளோ 0 0னா அந்த 3 0 அங்கே போட்டுக்கோங்க. 63 அவ்வளோ முடிஞ்சு போச்சு. நமக்கு 27,000 கிடச்சிருக்கா? இப்போ இது வந்துட்டு நமக்கு இதோட ஃபேக்டர் என்ன? 27ஓட ஃபேக்டர் 3 × 3 × 3 இது 10 × 10 × 10 அவ்வளோதான். 30 × 30 × 30 கனமா 27,000 வந்துட்டு ஒரு முழு கனம் என்ன தெரிஞ்சிருச்சா? அவ்வளோ 9ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். ஃபேக்டர் வச்சு நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபேக்ட்ரு வச்சு நம்ம எந்த இடத்துல சால்வ் பண்ணணுன்றது நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு நம்பரை கூட்டினா கழிச்சா வந்துட்டு அது முழு கனமாவோ முழு வர்க்கமாக மாறும்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், லாங் டிவிஷன் மெத்தடில் போயிடணும், நீள்வகுத்தல் முறையில். அதுவே ஒரு நம்பரை வந்துட்டு மல்டிபிள் பண்ணால் இல்லை டிவைட் பண்ணால் வந்துட்டு அது முழு கனமாவோ முழு வர்க்கமாக மாறுதுன்னு கேட்டாங்கன்னா ஃபேக்டர் மெத்தட், காரணி மெத்தடில் போயிடும். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ.